ஹனுமனிடம் சீதை வேண்டிக் கொள்ளுகிறாள், எனக்காக நீ அரக்கியர் யார் ஒருவரையும் துன்புறுத்தவோ அவர்களுக்கு உரிய தண்டனை என ஏதொன்றையும் தருதல் கூடாது. ஆகவே அவர்கள் மனம் வருந்தக்கூடிய அளவிலே அவர்களுக்கு எந்த ஒரு துன்பத்தையும் நீ தருதல் கூடாது. அதாவது மனக்கு நோய் செயல். அரக்கியர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள்? பாவம், அரசனாகிய ராவணன் இட்ட கட்டளையை தான் அவர்கள் செய்து வந்தார்களே ஒழிய அவர்களை தண்டிப்பதில் பயன் இல்லை. ஆகவே ராவணனை தண்டித்தாயிற்று. ஆகவே இனி அரக்கியர்களை தண்டிப்பதில் எவ்வித நியாயமும் இல்லை. ஆகவே அவர்களை நீ எந்த விதத்திலும் தண்டித்து விடக்கூடாது என்று கேட்க, இதற்கு இடையே ராமன் வீடணனுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறான். வீடணன் இப்பொழுது இலங்கையின் அதிபதியாக, இலங்கையின் மன்னனாக பொறுப்பேற்று கொண்டு விட்டான். ஆகவே பொறுப்பேற்று கொண்ட வீடணனிடம் ராமன் முறையாக என்ன சொல்லுகிறான் என்றால், நீ அசோகவனத்திற்கு சென்று சீதையை அழைத்து வருக. ஏனென்றால் ராவணன் இறக்கின்ற வரைக்கும் ராவணன் தான் மன்னன். ராவணன் இறந்ததன் பின் புதிய மன்னனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வீடணனிடம் முறையாக ராமன் கேட்கிறான். அதான் அடுத்த பாட்டு. என்ற போதின் இறைஞ்சி நான் எம்பிரான் தன் துணை பெருந்தேவி தயா என நின்ற காலை நெடியவன் வீடன சென்று தா நம தேவியை சீரொடும். இதுவும் ஒரு மிகை பாடலாகத்தான் சேர்க்கப்பட்டு இருக்கிறது. இருந்தாலும் பாடு பொருள் அழகா இருக்கு. என்ற போதின் என்று பிராட்டி அனுமனிடம் வேண்டிக் கொண்ட அந்த நேரத்தில் எம்பிரான் தன் துணை பெருந்தேவி தயா என, ராமபிரானது ஒப்பற்ற பெருமைக்குரிய தேவியாகிய சீதையினுடைய கருணை எத்தகையதாக இருக்கிறது என்று அனுமன் மனதளவிலே சீதையின் கருணையை பாராட்டி கொண்டிருந்த பொழுது, அதே நேரத்தில் அனுமன் இந்த சீதையின் வேண்டுகோளை கேட்டு அவளுக்கு தன் வணக்கத்தை செலுத்தி கொண்டிருந்தான். இறைஞ்சினன் நின்ற காலை, அவன் சீதையை வணங்கி நின்ற பொழுது நெடியவன், இங்க காட்சியை மாற்றுகிறார் உடனே. இங்க வீடணனுக்கு பட்டம் கட்டின இடத்துல நெடியவன் ராமபிரான் வீடணனை பார்த்து, வீடன நமதேவியை நம்முடைய பிராட்டியை சென்று சீரோடும் தான், சிறப்போடு அவளை சென்று நீ அழைத்து வருவாயாக என்று ஆணை போக்குகிறார். என்னும் காலை இருளும் வெயிலும் கார் மின்னும் காலை இயற்கைய வீடனன் உண்ணும் காலை கொணர்தி என்று ஓத அப்பொன்னின் கால் தளிர் சூடினான் போந்துளான். என்னும் காலை என்று ராமபிரான் வீடணனுக்கு தனக்கு உரியதான சீதையை இங்கு கொண்டு வா என்று கட்டளையிட்ட பொழுது, இருளும் வெயிலும் உடம்பால் கரிய இருள் போல் நின்றவனும் அணிகலன்களால் பிரகாசமான ஒளியை கொண்டவனுமாகிய வீடனன், கார் மின்னும் காலை இயற்கைய வீடனன், மேகமும் மின்னலும் சேர்ந்தாற் போல உடல் வாகினை பெற்றவனாகிய வீடனன் உண்ணும் காலை கொணர்தி என்று ஓத, நினக்கு மாத்திரத்தை அழைத்து கொண்டு வருக என்று ராமன் சொன்னான். வீடனன் போய் அழைத்து வர, என நாட்டின் மன்னன் கொண்டு போய் சிறை வைத்தான். இப்ப நாட்டின் மன்னன் சிறை மீட்டு கொண்டு வர வேண்டும். இதுதான் நம்ம ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, புரோட்டோகால் அப்படின்னு. இதுதான் அன்று சீதையை கொண்டு சிறை வைத்தவன் அன்றைய மன்னனாகிய ராவணன். அப்ப வேறு யாரேனும் ஒருவர் சென்று சீதையை சிறை மீட்டல் என்பது சீதையினுடைய தகுதிக்கு ஒழுக்காகிடும். அதனால இப்பொழுது யார் மன்னனோ அவன் போய் அழைத்து வரணும். ஆகவே நீ சென்று அழைத்து வா.
ஆகவே நினக்கு மாத்திரமே அந்த தகுதி உண்டுன்னு. ஏனென்றால் உனக்கு முன்னவனாகிய ராவணன் சிறை எடுத்து வைத்தவன். ஆகவே எந்த மன்னனால், எந்த நாட்டின் மன்னனால் சிறைப்படுத்தப்பட்டாலும் அந்த நாட்டின் மன்னனே அவளை சிறை மீட்டு கொண்டு வந்து தரணும். அதுதான் கௌரவம். அதனால போந்துளான் உடனே அசோகவனத்திற்கு வந்து சேர்ந்தான் வீடனன். அப்பொன்னின் கால் தளிர் துடினான் சூடினான். அந்த சீதா பிராட்டியின் தளிர் போன்ற மென்மையான திருவடிகளை தலையிலே சூடி வணங்கினான். வணங்கி சீதா பிராட்டியிடம் வீடனன் வேண்டுகோள் விடுக்கிறான். வேண்டிற்று முடிந்தது அன்றே வேதியர் தேவன் நின்னை காண்டற்கு விரும்புகின்றான். உம்பரும் காண வந்தார் பூண்தக்க கோலம் வல்லை புனைந்தனை வருத்தம் போக்கி ஈண்டு அக்கொண்டு அனைதி என்றான். எழுந்தருள் இறைவி என்று. இறைவினா தலைவி. ஒண்ணு இறைமை தன்மை உடையவள் அல்லது மேலான தகுதிக்கு உரியவள், எப்படி வேணா எடுத்துக்கலாம். வேண்டிற்று முடிந்தது அன்றே நீ என்ன விரும்பி இந்நாள் வரை அசோகவனத்தில் இருந்தாயோ அத்துணை துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு நீ நினைத்தது போல், நீ வேண்டியது போல் ராவணன் முடிந்தான். வேதியர் தேவன் என்னை காண்டற்கு விரும்புகின்றான். வேதங்களினுடைய தலைவனாகவும் வேதங்களை இடைவிடாது ஓதக்கூடிய முனிவர்களுக்கு தலைவனாகவும் வழிபடு கடவுளாகவும் உள்ள ராமன் உன்னை காண்பதற்கு மிகவும் ஆவல் கொண்டு அங்கு காத்திருக்கிறான். உம்பரும் காண வந்தார். நீங்கள் இருவரும் சேர்ந்து இருப்பதை வானவெளியில இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் பார்ப்பதற்காக கீழே வந்திருக்கிறார்கள். குழுமி உள்ளார்கள். பூண் தக்க கோலம் வல்லை புனைந்தனை. அணிதற்கு தகுதியான அலங்காரங்களை விரைவாக செய்து கொண்டு என்னோடு வர வேண்டும். வருத்தம் போக்கி பிரிவினால் உளதாகிய துன்பங்களையெல்லாம் இனி உனக்கு ஏதும் இல்லை என்ற அளவிலே மகிழ்வோடு அந்த துன்பங்களை எல்லாம் அகலச் செய்து ஈண்டு கொண்டு அனைதி இங்கே விரைவாக அழைத்து கொண்டு வருவாயாக என்றான் என்று ராமபிரான் கட்டளையிட்டான். எழுந்தருள், அந்த கட்டளையை தாங்கி நான் வந்திருக்கிறேன். ஆகவே சீதையே, என் தலைவியே, நீங்கள் எழுந்து அருளுங்கள், என்னோடு வாருங்கள் என்றான் என்று வீடனன் சொன்னான். பிராட்டி வீடனன் ரொம்ப அழகான ஒரு விளக்கம் சொன்னான். யான் இவன் இருந்த தன்மை இமையவர் குழுவும் எங்கள் கோனும் அம்முனிவர்தம் கூட்டமும் குலத்துக்கு ஏற்ற வானுயர் கற்பின் மாதர் ஈட்டமும் காண்டல் மாட்சி மேல்நிலை கோலம் கோடல் விழுமியது அன்று வீர. என்ன ஒரு விளக்கம்! நான் இந்த அசோகவனத்துல எப்படிப்பட்ட சூழல்ல சிறை வைக்கப்பட்டிருந்தேனோ, இந்நாள் வரை நான் எவ்வாறு இருந்தேனோ, இந்த கோலத்தோடையே போய் ராம முன்னாடி நிக்கணும். அதுதான் என்னுடைய முடிவு. எப்படியா? யான் இவன் இருந்த தன்மை, வீரனே வீடனே, நான் இந்த இலங்கையிலே அசோகவன சிறையிலே இருந்தது போலவே ஒப்பனையெல்லாம் பண்ணிக்க மாட்டேன். இப்ப நினைச்சா வீடனன் எதை வேண்டுமானாலும் சீதைக்கு கொடுத்து ஒப்பனை பண்ணி இருக்கலாம். அப்படி திருமகளை போலவே அவளை அலங்கரிப்பதற்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணி இருக்கலாம், தெரியும் சீதைக்கும். ஆனால் அவள் மறுக்கிறாள். அதுதான் அவளினுடைய மிக உன்னதமான ஒழுக்கம். நான் சிறையில் இருந்த இயல்போடு இமையவர் கொழுவும் தேவர்களினது கூட்டமும் எங்கள் கோனும் எம் தலைவனாகிய ராமனும் அம்முனிவர் தங்கள் கூட்டமும் அங்கு வந்து குழுமி இருக்கக்கூடிய முனிவர்கள் கூட்டமும் குலத்துக்கு ஏற்ற வான் உயர் கற்பின் மாதர் ஈட்டமும் தம் தம் குலத்திற்கு ஏற்றாற் போல மிக உயர்ந்த கற்பினை கொண்டுள்ள பெண்களின் கூட்டம் இருக்கே, அவர்கள் அனைவரும் நான் சிறையிருந்த முறையிலேயே என்னை பார்க்கணும். காண்டல், அப்படி பார்த்தலே மாட்சி, அதுதான் சிறப்புடையது. இப்பெல்லாம் ஒப்பனை எல்லாம் பண்ணி கொள்வதில் எனக்கு ஆர்வம் கிடையாது. மாட்சி மேல்நிலை, இதனினுடைய மேலான நிலை வேற எதுவும் இல்லை. கோலம் கோடல், அலங்கரித்து கொண்டு வருதல் விழுமை எதென்று சிறந்தது இல்லை. அப்படின்னா வரக்கூடாது.
அப்படி வந்தால் என்னுடைய ஒழுக்கம் சந்தேகிக்கப்படும். இது நாள் வரை ராமனுக்காக எண்ணி ஏங்கி இருந்தேனே, அது வினாவாக கேட்கப்படும். அப்படித்தான் இருந்தாள் வேண்டாம். ஆகவே யார் வேண்டுமானாலும் என்னை பார்ப்பதற்கு வந்திருக்கட்டும். தேவர்களோ முனிவர்களோ கற்புடைய பெண்டீர்களை யாராக இருக்கட்டும், நான் எவ்வாறு சிறையில் இத்துணை காலம் இருந்தேனோ அப்படிப்பட்ட சூழலிலே எந்த ஒரு ஒப்பனையும் இல்லாமல் நான் அவ்வாறே வருகிறேன். பாப்பலாம். என்றனள் இறைவி கேட்ட ராக்கதற்கு இறைவன் நீலக்குன்று அன தோழினான் தன் பணியின் குறிப்பு இது என்றான். நன்று என நங்கை நேர்ந்தாள் நாயக கோலம் கொள்ள சென்றனர் வான நாட்டு திலோத்தமை முதல்வோர் சேர. என்றனள் இறைவி என்று இவ்வாறு சீதை சொன்னவுடனே கேட்ட ராக்கதற்கு இறைவன், அதனை கேட்டவனாகிய ராக்கதர்களுக்கு இன்றைய தலைவனாக விளங்கக்கூடிய வீடனன் நீலக்குன்று அன தோழி நான் தன் பணியின் குறிப்பு இது என்றான். என்ன அழகு பாருங்க. நீலமலையை போன்று தோள்களை உடைய ராமபிரானின் கட்டளையின் குறிப்பு இக்கோலம் கோடல் என்று சொன்னான். நீயா போனா இல்லையா? ஒரு அரசனாகிய வீடன போன்னு ஏன் சொன்னான்னா, அங்கு போய் தெரிந்து கொள்வாய் என் சீதையின் யோகிதை என்னன்னு. நீ போய் ராமன் உன்னை வர சொன்னான்னு உடனே புதியதாக கோலம் கொள்ளுதற்கு ஒப்பனை செய்து கொண்டு வான்னு சொன்ன உடனே முடியாதுன்னா பார், அது சீதை. அத வீடனும் தெரிஞ்சுக்கணும்னு அனுப்பிச்சான். ஓ, இந்த குறிப்பை தான் உள் வைத்து நான் சீதையினை அவளினது தகுதியினை முழுமையுமாக புரிந்து கொள்ளுதற்கு இதனை ஒரு வாய்ப்பாக ராமன் கருதி என்னை தனித்து அனுப்பினானோ. சாதாரண ஒருத்தனை அனுப்பியிருந்தா சீதைக்கு வருத்தம் வந்திருக்கும். என்னை சிறை மீட்டு அழைத்து செல்ல ஒரு சாதாரண வீரனையா ராமன் அனுப்பினான். இன்றைய இலங்கையின் சக்கரவர்த்தி வீடனன் வரான். அப்படி வர்றவங்கிட்ட தன்னுடைய ஒழுக்கத்தை தன்னுடைய மேன்மையை காட்டணும். நான் ஒப்பனை எல்லாம் செய்து கொள்வதில்லை. நான் எப்படி வந்தேனோ எப்படி இருந்தேனோ அப்படியே போய் காட்சி தருகிறேன் என்று சொல்லி இதை குறிப்பால் ராமன் உணர்ந்து அதற்காகத்தான் என்னிடம் பணித்தானோ நன்று என நேர்ந்தான். நல்லது என்று சீதையினுடைய விடையை மனத்தின் உள்ளே எண்ணி மகிழ்ந்த விபீஷணன் வான நாட்டு திலோத்தமை முதலோர், தேவர் உலகத்தில் உள்ள திலோத்தமை முதலாக உண்டான தேவ மகளிர் ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை, மேனகை போன்றவர்கள் சேர ஒன்றாக நாயக கோலம் கொள்ள சென்றனர். பிராட்டி அழகிய மேன்மையான அலங்காரம் செய்து கொள்ள வேண்டி அவள் பால் சென்றனர். சீதையை சீரொடும் தான் ராமன் சொன்னான் இல்லையா? அந்த சீரொடும் தாய் என்பதற்காக இதான் பொருள். அவளை அலங்கரித்து கொண்டு வான்னு பொருள். ராமன் என்ன சொன்னான் வீடனன்ட்ட? போய் நம்பான் சீதையை சீரோடும் தான், அவளை அழகுபடுத்தி கொண்டு வான்னா. ஆனா சீதை சொல்றா மாட்டேன். இல்ல, என்னை அழகுபடுத்தி கொள்வதற்கு நான் தயாரா இல்லை. இல்லை, இது ராமனுடைய எதிர்பார்ப்பு. சீதை இப்படித்தான் சொல்லுவாள், அவளினுடைய தகுதி. இருந்தாலும் இங்கு வருகின்ற பொழுது ஒப்பனையோடு வர வேண்டும் என்பதாக நான் எண்ணுகிறேன். என்ன அளவில் சீதா பெரிய ஒரு அரசி என்றதாக நான் எண்ணுகிறேன். ஆகவே இந்த தெய்வ மங்கையர்களினது துணை கொண்டு அவளை ஒப்பனை செய்து அழைத்துவர். அதுக்குதான் வீடனன் அவன் அனுப்புறான். வீடனன் அதனாலதான் இந்த தெய்வ மங்கையர் திலோத்தமை முதலாக இருக்கக்கூடிய அரம்பையர்கள் 4 அழைத்து உடன் சென்று இருக்கிறான் சீதையை ஒப்பனை செய்ய. முதல்ல சீதை சொன்ன பதில் முடியாது, அது அவளுடைய தகுதி. மன்னனாகிய வீடனன் இல்லை, இது ராமனது எதிர்பார்ப்பு, நீ அலங்கரிக்கப்பட்டு அதன் பின்னே அழைத்து வரப்பட வேண்டும் என்பது ராமனது எதிர்பார்ப்பு. ஆகவே ராமன் கட்டளையை நிறைவேற்றுதல் என் கடமை.
தாயே, நீங்கள் மறுப்பதில் உள்ள நியாயம் புரிகிறது. ஆனால் ராமன் இட்ட கட்டளை உம்மை அலங்கரித்து அழைத்து வர வேண்டும். இப்ப 2 பேருடைய மனோநிலையும் புரிந்து கொள்கிறான் வீடன். வேறு வழி இல்லை. தன்னுடைய நாதனாகிய ராமன் இவ்வாறு கட்டளை இட்டதை அறிந்த சீதை வேறு வகையில்லாமல் வழி இல்லாமல் ஒப்பனைக்கு உடன்படுகிறாள். அதுதான் மேனகை அரம்பை மற்றை உருப்பசி வேறும் உள்ள வானக நாட்டு மாதர் யாரும் மஞ்சனத்துக்கு ஏற்ற நாண நெய் ஊட்டப்பட்ட நவையில கலவை தாங்கி போனகம் துறந்த தையல் மருங்குற நெருங்கி புக்கர். எப்படியெல்லாம் அவளை நீராட்டி ஒப்பனை செய்தார்களாம். மேனகை அரம்பை மற்றை உருப்பசினா ஊர்வசி. ஆகவே முதல்ல திலோத்தமை, இந்த 4 பேர் ஒன்றாக சேர்ந்தார்கள். வேறும் உள்ள இவர்களோடு சேர்ந்து வந்துள்ள ஏனைய பிற தெய்வ மங்கையர்கள், தேவலோக பெண்கள் மஞ்சனத்துக்கு ஏற்ற பிராட்டியின் அபிஷேகத்திற்கு பொருத்தமான நாண நெய் ஊட்டப்பட்ட நவ இல கலவை தாங்கி கஸ்தூரி, புழுகு, சந்தனம் போன்ற நறுமண பொருள்களால் கலக்கப்பட்ட குற்றம் இல்லாத கலவை சாந்தை கையிலே கொண்டு போனகம் துறந்த தையல், இலங்கை சிறையிலே இருந்த காலத்தில் உணவை துறந்து விரதம் இறந்த சீதையின் மருங்கு உற நெருங்கி புக்கார். பக்கத்தில் பொருந்த நெருக்கமாக வந்து சேர்ந்தார்கள். பக்கத்துல போய் நின்றார்கள். காணியை பெண்மைக்கு எல்லாம் கற்பினுக்கு அணியை பொற்பின் ஆணியை அமிழ்தின் வந்த அமிழ்தினை அறத்தின் தாயை சேனுயர் மறையை எல்லாம் முறை செய்த செல்வன் என்ன வேணியை அரம்பை மெல்ல விரல் முறை சுகிர்ந்து விட்டாள். அரம்பை தேவ மாதர்களுள் அரம்பை என்பவள் பெண்மைக்கு எல்லாம் காணியை, பெண்களின் பெண்மை குணங்களுக்கு எல்லாம் விளைநிலமாக விளங்கக்கூடிய சீதையை. பெண்மை என்றால் எப்படி இருக்கணும்னா சீதை தான் அதற்கு சான்றம். கற்பினுக்கு அணியை, கற்பு என்கின்ற நற்பண்பினுக்கு மேலும் அழகு செய்பவளாகிய சீதை. அதனாலதான் அனுமன் ராமன் சொல்லும் போது என்ன சொன்னான்? இற்பிறப் என்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன்னு சொன்னான். சீதையை பார்த்துட்டு வந்த உடனே விப்பெரும் தடந்தோள் வீர வியங்கு நீர் இலங்கை வெற்பில் நர்த்தவத்தவளாய நங்கையை கண்டேன் அல்லேன். இற்பிறப் என்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் ஆரம்பிச்சு அவை 3மாக சேர்ந்து களிநடம் புரிய கண்டு. இந்த 3இன் குண விசேஷமாக அவள் இருக்கிறாள். அதுதான் அவளுக்கு உண்டான பெருமை. ஆகவே பொற்பின் ஆணியை, அழகிற்கு உரையாணி போன்ற திருமகளை, அழகுன்னு அதான் சீதை. அழகானவள் என்றால் அதற்கு என்ன ஒரு உரைக்கல், எதனை உதாரணமாக காட்ட வேண்டும்னா சீதை போல இருக்காள், அப்ப அழகா இருக்கான்னு. சீதை வேறு அழகு வேறுன்னு பிரிக்க கூடாதான். ஆகவே உரையாணி போன்ற திருமகளை அமிழ்தின் வந்த அமிழ்தினை, திருப்பார்கடலிலே அமிழ்தோடு தோன்றிய அமிழ்தத்திற்கு இணையான அமிழ்தமாகிய திருமகளை அறத்தின் தாயை, அறத்தை வளர்ப்பதற்கு உண்டான தாய்மை உடையவள், தருமத்திற்கு அவள்தான் தாயா. தாயை வேணியை, அழகான கூந்தலை உடையவளை மெல்ல மெதுவாக சேனுயர் மறையை எல்லாம் முறை செய்த செல்வன் என்ன, மிக உயர்ந்த வேதங்களையெல்லாம் பிரித்து வகுத்தருளிய திருமால் போல விரல் முலை சுகிர்ந்து விட்டாள். விரல்களால் ஒழுங்காக சிக்கெடுத்து பிரித்து சீர் செய்தாள். என்ன அழகான அவ கூந்தல இது நாள் வரைக்கும் குளிக்காமல் அழுக்கோடு இருந்த கூந்தல அழகாக கோதி அதை தனித்தனியாக பிரித்து தெய்வ மங்கையாகிய அரம்பை இதை செய்தா அதற்கு எது ஓமையா? தொகுத்து கிடந்த தத்துவங்களையெல்லாம் வேதங்களாக வகுத்து கொடுத்தான் அல்லவா நாரணன். அது போல தொகுதியாக கிடந்த சுமை உடை கற்றையாள் எழுதுவார் அசோகவனத்துல காட்சி படலத்துல.
அப்படி மூட்டை போலே கட்டி வைக்கப்பட்டிருந்த அவளுடைய கூந்தல அழகாக நீவி கோதி அந்த சிக்கலை எல்லாம் பிரித்தாளாம் அரம்பை. அடுத்து இதுக்கு இன்னொரு தத்துவ ரீதியா சொல்லலாம். வேதமே பிராட்டியினது கூந்தல் என்று. வேதத்தை வகைப்படுத்தியது போல பிராட்டியினது கூந்தலை அரம்பை வகைப்படுத்தினாள். ஆகவே தாயை வேணியை சுகிர்த்து விட்டால் பசுவினது பாலினை கறந்தான் என்பது போல இரண்டு செயப்படு பொருள் வந்ததாக கொள்க. எப்படி பசுவின் பாலை கறந்தான் என்பது போல, அது பசுவுக்கும் சந்தோஷம், கறந்தவனுக்கு மகிழ்ச்சி. அது போல அந்த வேணியை அரம்பையானவள் அழகாக நீவி விட்டது அவளுக்கு ஒரு பேரம். உண்மையிலேயே தெய்வ உருக்களை அவ்வளவு எளிதில் போய் தொட முடியாது. எனக்கு ஒரு சின்ன அனுபவம் உண்டு அந்த மாதிரி. என்னுடைய தந்தையார் மேட்டூர்ல சில ஆண்டுகள் பொறியாளராக இருந்தார். அது வெறும் ப்ராஜெக்ட் சைட்டு தான். அங்க ஒரு விநாயகர் கோவில் பக்கத்துல, அது சிவன் கோவில், விநாயகர்ல. இந்த சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யக்கூடிய விழா ஒன்று உண்டு. இப்ப எங்கள் இல்லத்து பக்கத்துல இருந்த ஒரு மின்சாரத்துறையை சார்ந்த ஒரு எழுத்தர், அவர் முறையான அந்த குருக்கள் பாரம்பரியத்துல வந்தவர். அவர் அந்த கோவிலை பொறுப்பெடுத்து கொண்டு பணிகளை செய்து வந்தார். மாலையில காலையில அலுவலகம் போறதுக்கு முன்னாடி குளித்து கோவிலுக்கு போய் ஒரு கால வழிபாட்டை பண்ணிட்டு அப்புறம் அலுவலகத்துக்கு போயிட்டு, அலுவலகத்திலிருந்து மதியத்திற்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு உச்சிக்கால வழிபாட்டை பண்ணிட்டு அப்புறம் மாலையில வீட்டுக்கு குளித்து சாயங்காலத்துக்கு போனார்னா இரவு 7-8 மணிக்கு தான் வருவார். அது கோவில் அவருடைய முறை. அது ஒரு முறை அன்னாபிஷேகம் செய்யணும்னு இந்த அன்ன காப்பு செய்வார்கள். இறை உருவம் முழுவதும் அன்னத்தினால் பொதிந்து, நான் அதற்கு உண்டான அன்னங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டு தெரியாத்தனமா கருவறையில போயிட்டு அந்த அன்னத்தை வைத்து சாதத்தை வைத்து கையில எடுத்துட்டேன். அந்த சிவலிங்கத்துக்கு மேல வைக்கலாம். இதை பார்த்தவர் வேகமாக உள்ள வந்தார். அதை தொடாதே அப்படிங்க. வெளியே வர சொல்லிட்டு விளக்கம் சொன்னார். இந்த மாதிரி எங்கு வாய்ப்பு கிடைத்தாலும் இறை உருவத்தை தொட்டு விடாது. அதனாலதான் வீடுகள்ல இறை உருவங்களை வைத்து நாம வழிபாடு செய்கிறோம்னா அதற்கு உண்டான முறைப்படி வழிபாடு செய்யணும். சில பேர் வீடுகள்ல சால கிராமங்கள் வைத்திருப்பார்கள். அது ஒரு அலங்கார பொருளெல்லாம் வைத்து பார்க்க கூடாது. அதனை முறையாக வைத்திருக்கிறோம்னா அதற்கு உரியதாகிய முறையான வழிபாட்டை செய்துதான் அதை தீண்ட முடியும். இது ஆகமங்கள் தரக்கூடிய விதிமுறை. அதனால இறை உருவங்களை தீண்டுதல் என்பதற்கே தனித்ததோர் ஆற்றல் வேணும். நாம நினைக்கலாம் அதை நாம உருவாக்கின ஒன்றுதானே, அது கல்லாக இருந்ததை கடவுள் வடிவமாக மற்றவர்கள்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா, அதை கற்சிலையாக மாற்றி. ஆமா, கற்சிலையாக மாற்றுறது நாம தான். ஆனால் கற்சிலையாக மாற்றி அதை தெய்வம்ன்ற நிலைக்கு கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கு தனித்தகுதி உண்டு. நாம தான் ஓட்டு போடுறோம், எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறோம், அமைச்சர்களை முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறோம். அவர்கள்லாம் அந்த பதவிக்கு போனதுக்கு அப்புறம் அவர்களை எளிதாக அணுகிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர் வார்டு கவுன்சிலரை எளிதாக அணுக முடியறது இல்லை. நாம தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். அதுவும் பெரிய அளவில் 1000 ஓட்டுனாக்கா அவர் ஒரு 560 ஓட்டு வாங்கிட்டாருன்னா ஜெயிச்சு. அந்த 560 பேரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்புறம் அதுக்கப்புறம் அவர் எளியனா இருக்கிறது இல்லை, ரொம்ப அரிதினும் அரிதான நபரா மாறிவிடுறது. சாதாரண மனிதனுக்கே இந்த ஒரு தனித்துவம் விடுகிறதுன்னா தெய்வத்துக்கு எப்படி? அதனாலதான் எல்லாவற்றையும் அதற்கு உங்களால் செய்து முடிக்கின்ற வரைக்கும் உங்கள் பொறுப்பு. அதுக்குரிய தகுதியை கொடுத்துட்டோம்னா
அதற்கு தனித்தம். நானே கல்லூரியில் ஆசிரியராக வகுப்புல பாடம் எடுத்து கொண்டிருக்கிறேன். அப்ப என்னை பெற்று வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி நின்றவராகிய என் தந்தையார் வராருனாக்க உடனே அவர் வகுப்பு அறை வாசல்ல வந்து நின்று வெளியே வான்னா கூப்பிட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அப்படியே வந்தாலும் வெளியே வந்து ஓய்வறையில போய் உட்காருங்கள், வகுப்பை முடிச்சுட்டு வர கேட்க முடியுமா? நான் எனக்கு பிறந்து உன்னை படித்து ஆளாக்க வைத்து உனக்கு இந்த கல்வி தகுதி எல்லாம் கொடுத்து வந்தாக்க என்னை விட நீ பார்க்கிற வேலை உனக்கு முக்கியமானவர் கேட்க முடியுது? இதுதான் தகுதி. நாம ஒன்றை உருவாக்கினாலும் அதற்கு உண்டான தகுதிக்கு உண்டான இடத்துல கொண்டு போய் அதை வைத்து விட்டோம்னா அதன் பிறகு அதற்கு கீழே தான் அதெல்லாம் மாற்ற முடியாது. இது பல பேருக்கு தெரியறதே இல்லை. எல்லா ஆகமங்களையும் வேதங்களையும் அதுக்கு உண்டான உபநிடதங்களையும் வியாக்கரணங்களையும் அவர்கள் மனம் போக்கில படித்து தவறாக எல்லாவற்றையும் புரிந்தும் திரித்தும் விளக்கி கொண்டிருக்கிறார். எதையும் முறையா முழுமையுமா படிக்கிறதே கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் உழைத்து முயன்று தெரிந்து கொள்ள வேண்டியவை. அதனாலதான் அந்த அடிப்படையில அறம்பெயராக இருக்கக்கூடிய தெய்வத்தன்மை வாய்ந்த அந்த தெய்வலோக பெண் பிராட்டியை தொட்டு கூந்தலை சிக்கெடுக்க முடிகிறது. கரெக்டா பொருத்தி காமிக்கிறார் பாருங்க கம்பர். பாகு அடர்ந்து அமுது பில்கும் பவளவாய் தரள பத்தி சேகு அற விளக்கி நாணம் தீட்டி மண் சேர்ந்த காசை வேகடம் செய்யுமா போல் மஞ்சன விதியின் வேதத்து ஓகை மங்களங்கள் பாடி ஆட்டினர் உம்பர் மாதர். உம்பர் மாதர்னா தேவலோக பெண்கள், நால்வர் உள்ளிட்ட மற்றைய அப்சரஸ்கள். நீங்க பரத சாஸ்திரம் படிச்சிருந்தா தெரியும். பெரும்பாலும் பரத சாஸ்திரத்துல இந்த குறிப்பு வருவதை பார்க்கலாம். அதாவது நடனத்தின் உண்டான பாடு பொருளை நாம எப்படி மக்களிடம் அல்லது காண்போர்களிடம் எந்த வழியில் கொண்டு சேர்க்கலாம் அப்படின்ற வழிமுறையை நாட்டிய சாஸ்திரம் விருத்தி என்று சொல்லும். அது 4 விதமான விருத்தி. பாரதி விருத்தி, ஆரபடி விருத்தி, கைசிக விருத்தி, சாத்துவதி விருத்தி. விருத்தின்னு சொன்னா உங்களிடம் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அந்த கருத்தை நீங்கள் எப்படி நடித்தோ அல்லது எப்படி செயல்படுத்தியோ அதை பார்வையாளராக இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் கிட்ட முறையாக தொடர்பு படுத்துவீர்கள். ஹவு யூ ஆர் கோயிங் டு கம்யூனிகேட் த ஐடியா த்ரூ யுவர் பெர்ஃபார்மன்ஸ் டு த ஆடியன்ஸ். இதுக்கு பேரு விருத்தி. வியாக்கியானம்லாம் வெவ்வேறு விதமா கொடுத்து குழப்புவாங்க. இதான் விளக்கம். பரதருக்கு இந்த விருத்தியில ஆரபடி பாரதி சாத்துவதி விருத்திக்கெல்லாம் ஆண்களை வைத்து விட்டு செஞ்சுட்டார். கைசிக விருத்தியை செய்யணும்னு வரும்போதுதான் ஐயோ இது முழுக்க முழுக்க சிங்காரத்தன்மையோடு இருக்கிறது, இதனை உணர்ந்து செயல்படக்கூடிய அளவினுக்கு அழகிகள் வேண்டுமே என்று பிரம்மனிடம் முறையிட்டார். அதுக்கப்புறம் பிரம்மன் ஒரு 24 அப்சரஸ்களை படைத்து கொடுக்க அந்த அப்சரஸ்களின் வாயிலாக இந்த கைசிக விருத்தியை புகுத்தி நாட்டியத்தை விளக்கினார்னு நாட்டிய சாஸ்திரத்துல விளக்கம் வரும். அப்போ இந்த கைசிக விருத்திக்கு உண்டான பெண்களை அந்த தெய்வலோக அழகியர்களை பிரம்மா படைச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் இப்ப ஒன்னா சேர்ந்திருக்காங்க. எப்படி தெய்வலோகத்துல அழகியர்கள் வந்தார்கள் என்பதற்கு இது விளக்கம். ஆகவே பாகு அடர்ந்து சர்க்கரை பாகினை ஒத்த இன்சுவை நெருங்கி அமுது பில்கும் இன் சொற்களை வெளியிடும் பவளவாய் பவளம் போன்ற சிவந்த வாயின் கண் தரள பத்தி முத்து போன்ற பல்வரிசைகளை சேகு அற விளக்கி வைரமாக பிடித்த மாசு நீங்க சுத்தம் செய்து.
சீதைக்கு பல் தேய்த்து விட்டார்கள். அவ்வளவுதான் விஷயம். எப்படியா ரத்தினக்கல் ஒவ்வொன்றினுக்கும் ஷானை பிடிப்பது போல சீதையனுடைய வரிசையாக முத்துக்களை போன்று பதிக்க பெற்றிருந்த அழகான பற்களை அரம்பையர்கள் ஒன்று கூடி இனிமையாக பேசக்கூடிய சர்க்கரை பாகினை போன்று இனிமை உடைய சொற்களை பேசும் சீதையின் வாயில் உண்டான பற்களை அழகாக ஒவ்வொரு பல்லையும் பார்த்து பார்த்து சுத்தம் செய்தார்கள். இப்படி நம்ம டென்டிஸ்ட் கிளீன் பண்ணுவார் பாருங்க பல்ல, அந்த மாதிரி. சரி, நாணம் நீட்டி வாசனை சாந்தினை பூசி, இந்த நாணம்னாக்க கஸ்தூரி போன்றவைகள் கலந்த சந்தனம், மண் சேர்ந்த காசை வேகடம் செய்யுமா போல் மண்ணில் படிந்து மங்கி போன ரத்தனத்தை, வேகடம்ன்ற சொல் ஏற்கனவே பார்த்துட்டோம் ஒரு 6 பாட்டுக்கு முன்னாடி. வேகடம்னா சாணை பிடிக்கிறது, சாணை பிடிப்பது போல சுத்தம் செய்து ஒளி வீச செய்வது போல படிப்படியா சீதையின் உடல்ல பல்வேறு விதமான சந்தனம் கஸ்தூரி இவைகளை எல்லாம் தடவி மெல்ல 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 அந்த உடம்பினுக்கு ஒரு என்ன சொல்றது மசாஜ்ன்னு வச்சுக்க. அப்படி செய்து செய்து ஒளி குன்றி இருந்த அவள் உடலை மெல்ல மெல்ல ஒளியோடு, எப்படி வைரத்தை பட்டை தீட்ட தீட்ட ஒளிருமோ அது போல இந்த அரம்பையர்களெல்லாம் சீதையின் உடலை அப்படி மெருகூட்டினார்களாம். மெருகூட்டி மஞ்சன விதியின் நீராடுதற்கு உரிய விதிமுறைகளின் படி, இதெல்லாம் முக்கியம். சிலப்பதிகாரம் படிக்கும் போது பார்த்திருக்கணும், மாதவி எவ்வாறு தன்னை ஒப்பனை செய்து கொள்ளுவதற்கு முன்பு எப்படிப்பட்ட மூலிகைகள் எல்லாம் கலந்த எந்தெந்த நீரில் குளித்தாள்னு உவமாலிகைகள் அப்படின்னு போட்டு இளங்கோவடிகள் எழுதி காண்பிப்பார். அது போல கம்பெனிக்கு பட்டியல் கொடுக்க விரும்பல, இன்னதை போட்டு இதற்கு பின் இது கோவில்ல போய் பார்த்தீர்கள்னா தெரியும், எல்லா விதமான அபிடேக பொருளும் இருக்கும். எதற்கு பிறகு எதனை அபிடேகம் செய்ய வேண்டும் என்ற முறையில் மாத்தி செய்யக்கூடாது. பாத்தீங்கன்னா பாலபிடேகம் செய்ததன் பின் தேனபிடேகம் செய்து அதற்கு பிறகு பஞ்சாமிர்தம் செய்வார் அபிஷேகத்தை. அதுக்கு தசாங்க பொடியை போட்டு அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் பஞ்சாமிர்தத்தை அபிஷேகம் பண்ணா பஞ்சாமிர்தம் முழுவதும் தசாங்க பொடியா மாறிடும், அப்புறம் யாரும் உண்ண முடியாது. எல்லாம் உலகியலும் கலந்திருக்கு, எதன் பின் எதனை செய்ய வேண்டும் என்ற முறையியலும் கலந்திருக்கு. ஆகவே மஞ்சன விதியின் நீராடுதற்கு உண்டான விதிமுறைகளின்படி வேதத்து ஓகை மங்களங்கள் பாடி, வேத நூலில் கூறிய வண்ணம் மகிழ்ச்சிக்குரிய மங்களகரமான பாடல்களை பாடி ஆட்டினர், நீராட்டினார்கள். இந்த கௌரி கல்யாணம் பாடுறது இதெல்லாம் ஒரு அழகு. இப்படியெல்லாம் நீராட்டத்தினை செய்து அந்த நீராட்டத்தினை ஒரு மங்கள நிகழ்வாக காட்டுது. அதுக்கப்புறம் நீராட்டம் முடிந்தது. உருவிளை பவள வள்ளி பால் நுரை உண்டதென்ன மறுவிளை கலவை ஊட்டி குங்கும முலையின் ஆட்டி கருவிளை மலரின் காட்சி காசு அரு தூசு காமன் திருவினை திருவிளை அல்குற்கு ஏற்க மேகலை தழுவச் செய்த. கம்பன் இந்த மாதிரி இடம்லாம் கேட்கவே வேண்டாம், வர்ணனையினது உச்சத்துக்கே போயிடுவோம். எப்படி அணு அணுவா அவளை ஒப்பனை பண்றான் பாருங்க. உருவிளை பவள வள்ளி பால் நுரை உண்டது என, அழகில் சிறந்த பவளக்கொடி பால் நுரையால் மூடப்பட்டது போல என்று சொல்லும்படி மறுவிளை கலவை ஊட்டி மேனியெல்லாம் மனம் நிரம்பிய வெண்மையான கலவை சாந்தை உடம்பு முழுவதும் பூசி உடம்பையே மறைத்தார்களாம். சக்க செவேல்னு பவளக்கொடி போல இருக்கிறாளாம் சீதை. அவளது உடலை வெள்ளை வெளேர் என்கின்ற அந்த உடலிலே பூசி குளிக்க கூடிய சந்தன கலவையினால இட்டு பூசி மூடினார்கள். கோவில்கள்லாம் சுவாமிக்கு சந்தன காப்புன்னு பண்ணுவார்கள் அல்லவா, அது போல மறையும்படி பூசி குங்குமம் முலையின் ஆட்டி குங்கும குழம்பை அவளது அழகான மார்பகங்களிலே பூசி
கருவிளை மலரின் காட்சி காசு அறுதூசு. கருவிளை மலர்கள் போன்ற காணற்கு இனிய குற்றமற்ற பொன் ஆடையோடு காமன் திருவிளை அல்குற்கு ஏற்ப மேகலை. மன்மதனது செல்வம் விளங்கும் அல்குலை தாங்கும் இடைக்கு. அதாவது அவளினுடைய அல்குலும் இடையும் மன்மதனது செல்வம்னா காண்பவர்களுக்கு அத்தகைய ஈர்ப்பினையும் காமத்தையும் ஊட்டுதற்கு உண்டான அழகாது. அதுல பொருத்தமாக மேகலை எனும் ஆபரணத்தை கட்டி தழுவச் சேர்த்தார், பொருந்தி சேர்த்தார். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் பாட்டு இடக்கான பாட்டு, கொஞ்சம் நாகரீகமா பொருள் சொல்லிட்டு போயிட்டேன். இந்த மன்மதனுக்கு உண்டான பீடம் நாம புரிந்து கொள்ளணும், அவ்வளவுதான். அதுல அந்த மேகலை என்கின்ற ஆபரணம் தழுவக்கூடிய அளவுல ஒப்பனையை செய்து முடித்தார்கள். சந்திரன் தேவிமாரின் தகை உரு தரள பைம்பொன் இந்திரன் தேவிக்கு ஏற்ப இயைவன பூட்டி யானர் சிந்துர பவள செவ்வாய் தேம் பசும் பாகு தீற்றி மந்திரத்து அயினி நீரால் வல்லம் செய்து காப்பும் இட்டார். ஒரு குறிப்பு வரது பாருங்க. இன்றைய நவீன பெண்களுக்கு ஏற்றாற் போல இந்திரன் தேவிக்கு ஏற்ப இயைவன, இந்திரனது மனைவியான சசிதேவி இந்திராணிக்கு பொருத்தமாக உரிய சந்திரன் தேவிமாரின் தகை உரு தரள பைம்பூன். சந்திரனது மனைவிமார்களாகிய 27 நட்சத்திரங்களை போன்ற அழகு மிக்க முத்துக்களால் ஆகிய பசும் பொன் அணியை பூட்டி. 27 முத்துக்கள், ஒவ்வொரு முத்தும் ஒரு நட்சத்திரம் போல பிரகாசிக்கும். அப்படிப்பட்ட முத்துக்களை தங்கத்தினால் கோத்து கழுத்துல அணிந்தார்களாம், பூட்டி அணிவித்து. யானர் சிந்தூர பவள செவ்வாய், புதிய சிந்தூரம் போலவும் பவழம் போலவும் இருக்கக்கூடிய சீதையினுடைய அழகான இதழ்கள்ல தேம் பசும் பாகும் தீற்றி இனிய பசிய பாக்குடன் கூடிய தாம்பூலக்காரத்தை உண்பித்து. நேச்சுரல் லிப்ஸ்டிக்கு வெத்தலை கொடுத்து அதனால ஏற்பட்ட சிவப்பு இதழில் பட்டிருக்கணும். லிப்ஸ்டிக் இயற்கையாக வெற்றிலை பாக்கினால் உண்டான சிவப்பு அந்த உதட்டுல இருக்கணுமா? நீங்க நாட்டிய சாஸ்திரத்தினுடைய நூலை முழுமையாக படிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்களுக்கு எப்படி பெண்கள் தங்களை ஒப்பனை செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அதிகாரத்திலே விளக்கி இருக்க. பரத சாஸ்திரத்தில் பற்களுக்கு எல்லாம் வண்ணம் பூசிக்கொள்ளும் மரபு உண்டாம். விலை உயர்ந்த ரத்தினங்களை பல்லுல பதித்துக் கொள்வார்களாம். எப்படி நாம இன்றைக்கு எவைகளையெல்லாம் புதியது என்று எண்ணி பண்ணுகிறோமோ அதையெல்லாம் பரத சாஸ்திரத்துல அன்று வாழ்ந்த நடன மாந்தர்கள் இயல்பாக செய்து மகிழ்ந்திருக்கிறார்கள். அதனால தேம் பசும் பாகு தீற்றி வெற்றிலை கலந்த அந்த பாக்கு சுண்ணாம்பு போன்றவைகள் கலந்த வெற்றிலை பாக்கை வாயில் கொடுத்து அதனை மெல்வதினால் ஏற்பட்ட அந்த சிவந்த சாயம் இவளது இதழில் பட்டு பூசப்பட மந்திரத்து அயினி நீரால் வலம் செய்து, மந்திரத்தோடு கூடிய ஆலத்தி நீரால் இவ்வளவு ஒப்பனை பண்ணி திருஷ்டி வந்துடும் இல்லையா? ஆகவே ஆலத்தி எடுத்து திருஷ்டி கழித்து காப்பும் இட்டார். அதனால் நெற்றிக்கு காப்பும் இட்டார்கள். திருஷ்டி கழித்த நீரை தொட்டு நெற்றியில் பொட்டும் வைத்து அவளை தயார் பண்ணினார்கள். வீடனன் அழைத்து வரான். இப்படி ஒப்பனை முடிஞ்ச சீதைய சர்வ அலங்கார பூஷிதையாக சீதை வர. மண்டல மதியின் நாப்பன் மான் இருந்தென்ன மானம் கொண்டனர் ஏற்றி வான மடந்தையர் தொடர்ந்து கூட உண்டை வானரும் ஒள் வாழ் அரக்கரும் புறம் சூழ்ந்து ஓட அண்டர் நாயக்கன் பால் அண்ணன் வீடனன் அருளி சென்றான். அண்ணல் வீடனன் தலைவனாகிய பீஷணன் சீதையை அழைத்து கொண்டு மண்டல மதியின் நாப்பன் மான் இருந்ததென, வட்டமான சந்திரன் நடுவே மான் இருப்பதை போல
கொண்டனர் மானம் ஏற்றி அழைத்து கொண்டு வந்தவர்களாய் விமானத்தில் ஏற்றி வைத்து வான மடந்தையர் தொடர்ந்து கூட தேவ பெண்கள் அந்த விமானத்தை தொடர்ந்து பின்பற்றி வர உண்டை வானரரும் ஓழ்வாள் அரக்கரும் புறம் சூழ்ந்து ஓட உருண்டை வடிவமைப்பு உடைய குரங்குகளினது கூட்டமோ ஒளி பொருந்திய வாளினை தாங்கி வரக்கூடிய அரக்கர்கள் கூட்டமும் சுற்றி ஓடி வருகிறார்கள். இப்ப நம்ம சிஎம்னோட கான்வாய் வரும்போது அப்படியே பிஎம் கான்வாய் வரும்போது இந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் ஓடி வருவான் பாருங்க. இந்த ஒரே மாதிரியான நிறத்துல கோட் சூட் போட்டவர்கள், கியூ பிரான்ச்சோ இசட் பிரான்ச்சோ வாட் எவர் த பிரான்ச், அந்த மாதிரி ஒரு பக்கம் வானரர் கூட்டம், ஒரு பக்கம் அரக்கர்கள் கூட்டம். ஏன்னா விபீடனன் முன்னாடி போறான், விமானத்துல வராங்க. அசோகவனத்திலிருந்து நகருக்கு புறப்பகுதிக்கு சீதை விமானத்தில் அழைத்து வரப்படுகிறாள், ஹெலிகாப்டர் அன்னைக்கு இருந்த முறை. ஆகவே அண்டர் நாயக்கன் பால் தேவர்களின் தலைவனாகிய ராமனிடத்து அருளின் சென்றான். அவன் கட்டளையிட்டு அருளியபடி அலங்காரம் செய்த சீதையை அழைத்து கொண்டு வந்து விட்டதாக வீடனன் ராமன் அருகே சென்று நின்றான். இப்புறத்து இமையவர் முனிவர் ஏழையர் துப்பு உறச் சிவந்தவாய் விஞ்சை தோகையர் முப்புறத்து உலகினும் எண்ணில் முற்றினோர் ஒப்புற குவிந்தனர் ஓகை கூறு. எல்லோரும் ஒன்று சேர்ந்து சீதைக்கு வாழ்த்து தெரிவித்தார்களாம். இப்புறத்து ராமன் இருக்கக்கூடிய இடத்துல இமையவர் முனிவர் ஏழையர் தேவர்கள் முனிவர்கள் பெண்கள் தேவலோக பெண்கள், துப்பு உற சிவந்தவாய் விஞ்சை தோகையர் பவளம் போன்று சிவந்த வாயினை உடைய வித்யாதர பெண்கள், முப்புறத்து உலகினும் எண்ணில் முற்றினோர் உலகங்களிலும் மதிப்பினை பெற்றிருக்கக்கூடிய உயர்ந்த மக்கள் எல்லோரும் ஓகை கூறுவார் மகிழ்ச்சியான வார்த்தைகளை சொல்லி ஒப்புற குவிந்தனர். தம்முள் வேறுபாடு இல்லாமல் ஒத்த தன்மையராக ராமன் அருகிலே நின்றார்கள். அருங்குல கற்பினுக்கு அணியை அண்மினார் மருங்கு பின் முன் செல வழி இன்று என்னாலாய் நெருங்கினர் நெருங்குழி நிருதர் ஓச்சலால் கருங்கடல் முழக்கு என பிறந்த கம்பலை. எல்லா சீதையை நோக்கி அப்படி குவிந்தார்கள். அரக்கர்கள்லாம் விலக்கி விட்டார்கள். ஒரு பெரிய ஓசையே ஏற்பட்டது. அருங்குல கற்பினுக்கு அணியை அண்மினார். அரிய உயர்ந்த குலத்தில் தோன்றிய கற்பினுக்கு அணியாக விளங்கக்கூடிய அந்த சீதையை அணுகினார்கள் அந்த தெய்வலோக பெண்கள், வித்யாதர உலக பெண்கள். மருங்கு பின் முன் செல வழி இன்று எண்ணலாய் நெருங்கினர். விமானத்தின் பக்கவாட்டிலும் பின்னும் முன்னும் செல்லுதற்கு வழி இல்லாமல் அந்த விமானத்தையே இயங்க விடாத அளவுக்கு நெருக்கினார்கள். நெருங்குழி அவ்வாறு சூழ்ந்ததினால் நிருதர் ஓச்சலால் அவர்களை எல்லாம் விலகுங்கள் விலகுங்கள் என்று அரக்க காவலர்கள் விரட்டுவதால் அதனால் எழுந்த ஓசை கம்பலை கூக்குரல் ஒலி கருங்கடல் முழக்கு என பிறந்த கரிய கடலினது அலை ஒலிகளைப் போலே ஆரவாரம் எழுந்தது. அவ்வளவு கூட்டம். இந்த அரக்கர்கள் அதற்கு மேலாக போட்ட சத்தம், அதனால் இவர்கள் ஒதுங்கக்கூடியதனால் ஏற்பட்ட அரவம் எல்லாம் சேர்ந்து கடல் அலையை போலே ஒலியை எழுப்பினவாம். அவ்வழி ராமனும் அலர்ந்த தாமரை செவ்வி வாழ் முகம் கொடு செயிர்த்து நோக்குரா இவ்வொலி யாவது என்று இயம்ப இற்று என கவ்வையில் முனிவரர் கழறினார் அரு. அவ்வழி அவ்விடத்தில் ராமனும் அலர்ந்த தாமரை செவ்வி வாழ்முகம் கொடு மலர்ந்திருக்கின்ற தாமரையின் அழகை தன்னிடத்தே கொண்டுள்ள ஒளிபடைத்த அந்த மலர்ந்த திருமுகத்தை கொண்டு செயிர்த்து நோக்குரா கோபித்து பார்த்தா. என்ன ஒரு பெரிய ஆரவாரம்! சீதையை வரவேற்க எவ்வளவு பெரிய ஆரவாரம் பார்த்து இவ்வொலி யாவது என்று இயம்ப. இந்த பேரொளி எதனால் ஏற்பட்டது? சீதையை அழைத்து வர வேண்டும்னா அவன் மட்டும் வர வேண்டியது தானே. அருகில் உள்ளாரை கேட்க கவ்வையில் முனிவரர் துன்பமற்ற முனிவர்கள் கழறினார் இன்னது என்று எடுத்துரைத்தார்கள். ஒன்றுமில்லை ராமனே, உன் துணை சீதை ஒப்பனை செய்யப்பட்டு
விமானத்துல வர்றா, அவளை சுற்றி எல்லோரும் வருகிறார்கள். அவளை காண வேண்டும் என்று எல்லா பெண்களும் வழிமறிக்கிறார்கள். அதை விலக்கி கொண்டு வருதலினால் ஏற்படக்கூடிய ஒலின்னு சொன்ன உடனே ராமனுக்கும் வந்துட்டு, முனிவரர் வாசகம் கேட்புறாத முன் நனியிதழ் துடித்திட நகைத்து வீடனன் தன்னை எழ நோக்கி, நீ தகாத செய்தியோ புனித நூல் கற்று உணர் புந்தியோ என்று. என்னடா பண்ண நீ? தகாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. முனிவரர் வாசகம் கேட்புறா முன், முனிவர்கள் சொல்லிய வார்த்தையை காதில விழுதற்கு முன்பாகவே முடிவு பண்ணிட்டார் ராமன். இதழ் நனி துடித்திட நகைத்து, அதரங்கள் எல்லாம் துடிக்கும்படியா சிரிக்க ஆரம்பிச்சான் கோபத்தோடு. வீடனன் தன்னை எழ நோக்கி விபீஷணனை நன்றாக முறைத்து பார்த்தான். எழ நோக்கி அப்படி ஸ்டாரிங் முறைச்சு பார்த்து, புனித நூல் கற்று உணர் புந்தியோய், தூய்மையான மெய் உணர்ந்த நூல்களை எல்லாம் கற்றறிந்த ஞானவான் இல்லை நீ. நீ இந்த முட்டாள்தனமான வேலை செய்யலாமா? உன்னை பெரிய ஞானவான்னு நினைச்சிட்டு இருந்த, அரிய பல நல்ல ஞான நூல்களை எல்லாம் கற்று தெளிந்தவன் என்று. நீ தகாது செய்தியோ, அப்படிப்பட்ட நீ உன் தகுதிக்கு ஒவ்வாத செயலை செய்யலாமா? உன்னை சீதையை அழைச்சிட்டு வந்தான்னு சொன்ன, ஷீரோடு அவ்வளவுதானே சொன்ன, அதுக்கு நீ இப்படியா? எல்லோரும் கண்டு ஆரவாரிக்கக்கூடிய அளவுலாம் கூட்டிட்டு வருவ. ஷீரோடுன்னா அவ அசோகவனத்துல சிறை இருந்த காலத்துல எந்த விதமான உணவும் உட்கொள்ளாமல், எந்த விதமான ஒப்பனையும் செய்து கொள்ளாமல் அப்படியே சோர்வா இருந்திருப்ப. ஒரு கலைந்த ஓவியம் போல அவளை சீர்படுத்தி செம்மையான தோற்றத்தோட வரணும்னு தான் நான் சொன்னேன். என்ன இந்த மாதிரியான வேலை பண்ணி வச்சிருக்க? இப்ப நம்மூர் அரசியல்வாதி என்ன தொண்டர்கள்லாம் கேட்கும்போது அப்படி கொஞ்சம் அளவா பண்ணுன்னா ரொம்ப அதிகமா பண்ணுன்னு அர்த்தம். இன்னைக்கு இருக்கிற மொழி ராமனுக்கு அன்றைக்கு தெரியாது. அதனால விபீடனனை கடிந்து கொண்ட உடனே, கடுந்திரள் அமர்க்களம் காணும் ஆசையால் நெடும் திசை தேவரும் நின்ற யாவரும் அடைந்தனர், உவகையின் அடைகின்றவர்களை கடிந்திட யார் சொன்னார் கருது நூல் வலாய். கருது நூல் வலாய் உணரப்படும் சாத்திரங்களில் நல்லவற்றை மட்டுமே அறிந்து உணர்ந்தவனே வீடனனே, நெடுந்திசை தேவரும் நின்ற யாவரும், நெடிய திக்கு பாலகர்களாக நிற்கக்கூடிய தேவர்களும் மற்ற ஏனைய பிற தேவர்களும் ஆங்காங்கே நின்றிருக்க, கடுந்திரள் அமர்க்களம் காணும் ஆசையால் கொடிய வலிமையோடு போர் நடந்த இடத்தை பார்க்கும் விருப்பம் காரணமாக அடைந்தனர், நெருங்கி திரண்டுள்ளனர். உவகையின் அடைகின்றார்களை கடிந்திட யார் சொன்னார்? மகிழ்ச்சியால் அருகே வந்து சேர்ந்தவர்களை அடித்து விரட்டும்படி யார் சொன்னார்? எங்க கத்துட்ட நீ? ஏதோ சீதையை பார்க்கணும், வெற்றி பெற்ற ராமனை பார்க்கணும், எல்லாம் என்னுடைய பக்தர்கள், எல்லோரும் என்னை பார்க்க வருகிறார், அவர்களை எதுக்கு நீ அடிச்சு விரட்டுற? இதுதான் பழைய காலத்துல எம்ஜிஆர் டெக்னிக், பின்னாடி விஜயகாந்த்னு ஒரு நடிகர், அவருடைய டெக்னிக். அதை பல பேர் பெருமையா சொல்லி இருக்கிறார்கள். ரசிகர்கள் யாரேனும் பார்க்க வந்தால் அவர்களுக்கு முதல்ல மரியாதை கொடுத்து, ஒரு முறை விஜயகாந்த் என்கின்ற நடிகர் வெளியூர் போயிருந்த பொழுது, அன்றைக்கு அவரது பிறந்த தினமா பார்ப்பதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களில் இருந்தும் அன்பர்கள் வந்து விட்டார்கள். தங்கியிருந்த அந்த ஹோட்டல் வாசல்ல அந்த போர்ட்டிகோல வந்து நின்னவர் தன்னை பார்க்க வந்த அத்துணை பேரோடும் சேர்ந்து ஒருவர் பின் ஒருவராக வர செய்து மாலை வரைக்கும் நின்று உணவு கூட உட்கொள்ளாமல் எல்லோருக்கும் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு கொடுத்தாருன்னு குறிப்பெழுதின. மானுடர்கள்ல ஒரு திரைப்படத்துறையில இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கினுக்கு உரிய நபருக்கே இவ்வளவு பெரியதாகிய பெருமைன்னா ராமன் எப்படிப்பட்டான்? அவன் துணை சீதை எப்படிப்பட்டது? அவர்களை பார்க்க வேண்டும்னு எந்த சீதைக்காக ராமனன் போர்க்களம் வந்தான்? இவ்வளவு பெரிய போரினை செய்யக்கூடிய அளவினுக்கு சீதை தகுதியானவளா தெரிஞ்சுக்கணும்ல. அதற்காக குழுமி வந்தவர்களை விரட்டுவதா, அச்சுறுத்துவதா? என்ன நியாயம்?
எந்த நூல்ல படிச்ச? அவர்களை நீ ஏன் அடித்து விரட்டுகிறாய்? அதனால இந்த ஆரவாரம் ஏன்? இது தேவையா? பார்க்கிறவர்கள் நின்று பார்த்து விட்டு வரட்டும். முதல்ல அவர்களுக்குத்தான் முதல் இடம் அப்படின்னு சொன்ன உடனே, பரசுடை கடவுள் நேமி பண்ணவன் பதுமத்து அண்ணல் அரசுடை தெரிவை மாறை இன்றிய அமைவது உண்டோ? கரை செயற்கு அரிய தேவர் ஏனையோர் கலந்து காண்பான் விரசுரின் விலக்குவரோ வேறு உளார்க்கு என் கொல் வீர. ரொம்ப அழகான கேள்வி. வீர வீடனனே, பரசு உடை கடவுள், பரசு எனும் மழு ஆயுதத்தை உடையவனாகிய சிவபெருமான், நேமி பண்ணவன் சக்கரத்தை ஆயுதமாக உடைய திருமால், பதுமத்து அண்ணல் தாமரை மலரிலே வீற்றிருந்து இடைவிடாது வேதத்தை ஓதும் பிரம்மன் ஆகிய மூன்று கடவுளர்களும் அரசுடை தெரிவை மாறை இன்றிய அமைவது உண்டோ? தலைமை தன்மை உடைய பட்டத்து அரசிகளாகிய தம் மனைவியரை இல்லாமல் வருவது உண்டா? அதுபோல கரை செயற்கு அரிய தேவர் ஏனையோர் கலந்து காண்பான் விரசுரின், கணக்கிட முடியாத தேவர்களும் மற்றவர்களும் தத்தம் மனைவியருடன் கலந்து போர்க்கள காட்சியையும் பிராட்டியையும் காண்பதற்காக நெருங்கி வந்துள்ளார்கள். இதை ஏன் விளக்குற? வந்து பார்த்துட்டு போட்டுமே. விலக்கு ஒரு தள்ளி அவர்களை எல்லாம் தள்ளி விடுவாயா? வேறுளார்க்கு என்கொல். தேவர்களுக்கே நீ இப்படி பண்ணேன்னா சாதாரண பொதுமக்கள் வந்து என்ன பண்ண மாட்டேன்? நீ எப்படி விவிஐபிஸா இருக்கக்கூடிய தேவர்களையே விரட்டுற ஆளை வச்சு சிறையை விட்டு எட்டி போன. அப்படிப்பட்ட சிறந்த தகுதி வாய்ந்த தனித்த ஆற்றல் பெற்ற தேவர்களையே விரட்டுறேன்னா சாதாரண மனிதர்கள் சீதையையும் இந்த போர்க்களத்தையும் பார்க்க வந்தா நீ என்ன பண்ண மாட்ட? இது அரசனுக்கு ஆகாது, செய்யக்கூடாது. ஆதலால் அரக்கர் கோவே அடுப்பது அன்று உனக்கு, இன்னே சாதுகை மாந்தர் தம்மை தடுப்பது என்று அருளி சங்கன் வேதநாயகன் தான் நிற்ப வெய்து உயிர்த்து அலக்கன் எய்தி கோதையிலா மனனும் மெய்யும் குலைந்தனன் குணங்கள் தூயும். ராமன் தன்னை கடிந்து கொண்டதுனால ரொம்ப வருந்தினான். ஐயோ, ராமன் நம்மை கடிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தப்பு பண்ணிட்டோமே. அரக்கர் கோவே, அரக்கர்களுக்கு அரசனாகிய விபீடனனே, ஆதலால் நான் சொன்னதை கேட்டையா? அதனால இன்னே சாதுகை மாந்தர் தம்மை தடுப்பது, இவ்வாறு ஒரு தவற்றிலும் படாத சாமானிய மனிதர்களை தடுத்து அடித்து விரட்டுவது உனக்கு அடுப்பது அன்று. மன்னனாகிய உனக்கு இருக்கக்கூடாத குணம், செய்யக்கூடாது என்று அருளி என்று அவனுக்கு நியாயத்தை எடுத்து சொல்லி, சங்கன் வேதநாயகன் தான் நிற்ப, சிவந்த கண்களை உடையவனும் வேதத்து தலைவனும் ஆகிய ராமன் நிற்ப, குணங்கள் தூயோன், குணங்களினால் தூயவனாக விளங்கக்கூடிய வீடனன் ராமனால் சொல்லப்பட்ட அறிவுரையை கேட்டு அலக்கன் எய்தி துன்பமடைந்து, ராமன் கோபிக்கிற மாதிரி நடந்துட்டோமே, வெய்து உயிர்த்து பெருமூச்சு விட்டு கோதியிலா மனனும் மெய்யும் குலைந்தான், குற்றமற்ற மனசும் உடம்பும் தவிச்சு போச்சு அவனுக்கு. ராமன்கிட்ட போய் கேட்ட ஒரு திட்டு வாங்கிட்டோமே. உடனே ராமனை பக்கத்துல ஹனுமனை பார்த்தா சீதை வந்து நின்று, அருந்ததி அணைய நங்கை அமர்க்களம் அணுகி ஆடல் பருந்தொடு கழுகும் பேயும் பசிப்பிணி தீருமாறு விருந்திடு வில்லின் செல்வன் விழா அணி விரும்பி நோக்கி கருந்தடம் கண்ணும் நெஞ்சும் கழித்திட இணைய சொன்னான். பார்த்த உடனே பேசினாராம். அருந்ததி அணைய நங்கை அமர்க்களம் அணுகி, அருந்ததியை ஒத்த கற்பினை பெற்றவளாகிய சீதை போர்க்களத்தை நெருங்கி ஆடல் பருந்தொடு கழுகும் பேயும் பசிப்பிணி தீருமாறு, ஆடுகின்ற பருந்தும் கழுகும் பேயும் தங்கள் பசியை போக்கிக் கொள்ள இறந்து கிடக்கக்கூடிய அரக்கர்களினது உடலை
உண்ணும் காட்சியை பார்த்து விருந்து வில்லின் செல்வன் விழா அணி விரும்பி நோக்கி, அவ்வாறு அந்த பறவைகளுக்கும் பேய்களுக்கும் விருந்தினை தந்தவனாகிய வில்லின் செல்வன் ஆகிய ராமனை அவனை போர்க்கள கோலத்துல அப்படி விரும்பி பார்த்தான். இவருக்கு அந்த மாதிரி கோலத்துல அவ பார்த்ததே இல்லையே. அப்படி பார்த்து கருந்தடம் கண்ணும் நெஞ்சும் கழித்திட கரிய அகன்ற கண்களும் மனமும் உவகையேற, என்ன காப்பாத்துறதுக்கு இப்படி வந்திருக்கு. அதான் கழகு. ஏன் அவள் பார்த்தாள்னா ராமனது போர்க்கோலத்துக்கு இப்படிப்பட்ட பெரியதோர் போர்க்கோலம் பூண்டு இந்த பருந்தும் கழுகும் ஏனைய பிற பேய்களும் வயிறார உண்ணுதற்கு ஏராளமான அரக்கர்களை கொன்று இந்த போர்க்களத்தில் வென்று ஒரு வீர நாயகனாக ராமன் நிற்கிறான்னா யாரால்? எனக்காக, என்னை சிறை மீட்டு கொள்வதற்காக. இப்படி ஒருத்தன் வந்திருக்கான்னா அவன் எவ்வளவு பெரிய வீரன், எவ்வளவு பெரிய அழகு, அது எவ்வளவு பெரிய சுவாரஸ்யமான. எனக்காக ஒருத்தன் இவ்வளவு பெரிய போர்க்களத்தை நடத்தி வெற்றி பெற்று வீரனாக நிற்கிறான். அதை பார்த்து மனதும் கழித்தது, கண்ணும் கழித்தது, உவகை பொங்கி வழிந்தது. இணையன சொன்னாள். பின்வரும் வார்த்தையை சீதை பேசினான் அந்த சந்தோஷத்தின் மிகுதியால. சீலமும் காட்டி என் கணவன் சேவக கோலமும் காட்டி என் குலமும் காட்டி இஞ்ஞாலமும் காட்டிய கவிக்கு நாளரா காலமும் காட்டும் கொல் என் கற்பு என்று. அனுமன் அப்படியே சொல்லும் போதே பாருங்க எப்படி. சீலமும் காட்டி என்னுடைய கற்பொழுக்கத்தையும் என் கணவருக்கு காண்பித்து, என் கணவன் சேவக கோலமும் காட்டி, என் கணவன் ஆகிய ராமபிரானுக்கு போர்க்கோல காட்சியை யான் பார்க்கும்படி செய்து. என்ன அழகு பாருங்க. நான் கற்போடு அசோகவனத்திலே இருக்கின்றேன் என்ற செய்திய படம் பிடித்தது போல் கொண்டு சென்று சொன்னவன் அனுமன். அனுமனே, நான் ஒழுக்கத்தோடும் கற்போடும் இருக்கிறேன் என்கின்ற என்னுடைய உண்மையான தன்மையை நீ ஒருவன் தான் பார்த்து ராமன் சொன்ன. ஆகவே ராமனுக்கு என்னுடைய தோற்றத்தை நீ காட்டி கொடுத்தாய். அதோடு நிக்கல, எனக்காக சிறை மீட்க வந்த ராமன் மேற்கொண்ட போரை, அந்த போர்க்களத்தில் அவன் பெற்ற வெற்றியை, அந்த போர்க்கோலத்தோடு அவன் நிற்கக்கூடிய காட்சியை இப்ப நான் பார்க்குமாறும் செய்தாய். எப்படி செய்து என் குலமும் காட்டி, நான் பிறந்த குலத்தையும் புகுந்த குலத்தையும் நிலைநிறுத்தி. எவ்வளவு பெரிய பெருமை பாரு. நான் கற்போடு இருந்தேன்னா என் பிறந்த குலத்தின் பெருமை. மனையாளாகிய என்னை மீட்க ராமன் வந்து பெரியதோர் போரை செய்தான்னா அது புகுந்த வீட்டுல ராமன் என்கின்ற என் கணவன் கொண்டுள்ள பெருமை. ரெண்டுத்தையும் நீதான் காப்பாத்தின. இஞ்ஞாலமும் காட்டிய கவிக்கு, இவ்வுலகத்தையும் ராவணனால் அழியாதபடி நிலைநிறுத்திய இவ் அனுமானாகிய குரங்குக்கு என் கற்பு, எனது கற்பானது நாளரா காலமும் காட்டுங்கொள், நாள் இடையற்று போகாமல் என்றும் வாழ்வதாகிய சிரஞ்சீவி தன்மையை தருமோ என்றார். தன்னுடைய கற்பின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறாள், எனக்கு இத்தகையதோர் வாழ்க்கையை தந்து உதவிய இந்த அனுமன் என்றும் சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும். அதை என்னுடைய கற்பின் ஆணையால் சொல்லுகிறேன். அதனால்தான் இன்னமும் அனுமன் இருப்பதாக நம்பப்படுகிறது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நான் பல முறை சொல்லிட்டேன். இப்ப நாம தைவஸ்ய என்ற மனுவினால் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறோம். அடுத்த மனு அனுமன். வேதம் சொல்லுகிறது சுயாம்பு மனுவிலிருந்து ஆரம்பிச்சு தைவஸ்யல இப்ப நிக்கிறோம். இவர் 11வது மனு என்று சொல்லப்படுகிறது. 12வதாக அனுமன் மனுவாக வரப்போகிறார். ஆகவே இந்த அனுமன் என்றும் சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் என்பதை என் கற்பினால் ஆணையிடுகிறேன். என் கற்பு தருமான்னா அது ஆணை தரும், அதான் பொருள். என் கற்பு சிரஞ்சீவி தன்மையை அனுமனுக்கு தருமான்னு கேட்டா வேறு எது தரும்னு பொருள்.
அதுதான் தரும். ஆகவே அனுமன் சிரஞ்சீவியாகத்தான் இருக்கிறான். எச்சில் என் உடல் உயிர் ஏகிற்றே இனி நச்சு இலை என்பது ஓர் நவையிலாள் எதிர் பச்சிலை வண்ணமும் பவளவாயும் ஆய் கைச்சிலை ஏந்தி நின்றானை கண்ணுற்றாள். அப்படி ராமனை பார்த்துட்டு அனுமனை பார்த்துட்டு அப்படி ராமனை பார்த்தா. ராமன் எப்படி நிக்கிறானா? என் உடல் எச்சில் உயிர் ஏகிற்றே. ராவணன் கொணர்ந்து சிறை வைத்ததால் என் உடல் தூய்மை இழந்தது, உயிர் எப்பொழுதோ போய்விட்டது. நச்சு இனி இல்லை, விருப்பம் என்பது எனக்கு எதுவுமே இல்லை. எப்ப அவன் சிறை எடுத்தான் அப்பவே செத்து இருக்கணும். நான் ஏன் சாகல தெரியுமா? ராமன் வீரத்தினுக்கு நான் இறந்துட்டேன்னா இழுக்கு வந்துடும். கட்டிய கணவன் காப்பாற்ற முடியாமல் போனதினால் சீதை இறந்தாள்னு சீதையினுடைய இறப்ப பெருமையா சொல்லாது, கட்டியவன் காப்பாற்ற வரவில்லை என்று ராமனை ஏளனமா பேசும். ஆகவே ராமனது வீரத்தை காப்பாற்ற வேண்டி நான் உயிரோட இருந்தேன். ஆகவே நச்சு இனியிலை, விருப்பம் என்பது எனக்கு எதுவும் இல்லை. ராமன் வந்தாயிற்று, என்னை காப்பாற்றியாயிற்று, நான் ஏற்கனவே செத்தவள் போலதான் இருந்தேன் என்பது ஓர் நவையிலாள் சிறையில் இருந்த போது சொல்லிக் கொண்டிருந்தவளாகிய ஒரு குற்றமும் மற்ற பிராட்டி சீதை பச்சிலை வண்ணமும் பவள வாயுமாய் கைச்சிலை ஏந்தி நின்றானை. பச்சை பசிய மேனியோடு பவளம் போன்ற சிவந்த இதழ்களை கொண்ட வாயோடு கையிலே வெற்றி பொருந்திய வில்லை தாங்கிய நிலையில நின்ற ராமனை எதிர் கண்ணுற்றாள். அப்படி ஏறிட்டு எதிரே பார்த்தாள். ஆகவே ராமனை பிரிந்த போதே உயிர் போயாச்சு எனக்கு. நான் வெறும் உடல் தான் இருக்கு. இந்த உடலையும் ஏன் இத்துணை நாள் வைத்து கொண்டு இருந்தேன்னா ராமன் வந்து என்னை காப்பாத்த. அது ராமனுக்கு நான் தரக்கூடிய ஒரு பெரிய கிராட்டிடியூட், நன்றி உணர்வோடு இருக்கணும். நான் அப்பொழுதே இறந்து போயிருந்தேன் என்றால் என் கற்பு பாராட்டப்பட்டு இருக்கும். ஆனால் ராமன் இழிக்கப்பட்டிருப்பான். மாற்றான் சிறையில தன் கற்பினை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சீதை உயிர் விட்டாள்னு சீதைய பெருமையா பேசும். அப்படிப்பட்டவளை காப்பாற்ற முடியாமல் ஒரு கையலாக தனத்தோடு ராமன் இருந்தான்னு ராமனுக்கு இழிவு வரும். ஆகவேதான் நான் இது நாள் வரைக்கும் எனக்குன்னு ஒரு ஆசை கிடையாது. நான் உயிர் வாழ வேண்டும்ன்ற எதிர்பார்ப்புல எல்லாம் இல்லை. எப்ப ராவணன் தூக்கி வந்தானோ அப்பவே அசோகவனத்திற்கு வரும்போதே நான் பிணமாதான் வந்தேன் என்று தன்னுள் எண்ணின சீதை ராமனை ஏறெடுத்து பார்த்தாள். என்னாயிற்று? அடுத்த வகுப்பில் தொடரும்.